வார வாரம் இடம்பெற்று வருகின்ற இந்த பயான் நிகழ்வில் குடும்பத்தோடு இருக்கிற நமக்கு மிக தேவையான பல அம்சங்கள் பற்றி நாம் பேசி வருகிறோம். அதில் மிக முக்கியமாக பேசப்பட வேண்டிய, நாம் அறியப்பட வேண்டிய விடயங்கள் பற்றி பேசுகிறோம். அல்லாஹ் அந்த விடயத்தை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறும நாளையில் எங்களுடைய அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமென்றால், எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டுமென்றால், நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்க வேண்டுமென்றிருந்தால், நாம் உண்ணுகிற உணவு, நாம் உடுக்கின்ற ஆடை, நாம் வாழுகின்ற வாழ்வியல், நாம் பேசுகிற பேச்சு, நாம் நடமாடுகின்ற நடைமுறைகள் அத்துணையும் ஹலாலாக இருக்க வேண்டும். நாம் இன்று பார்க்கிற தலைப்பும் அதுதான். உணவு உண்ணுகிற விடயத்திலும் உணவு விடயத்திலும் மார்க்கம் என்ன போதனையை சொல்லுகிறது, நாம் எதையெல்லாம் எடுத்து நடக்கிறோம், எதையெல்லாம் தவிர்த்து நடக்கிறோம், எதை நாம் எடுத்து நடக்க வேண்டும் என்பது பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த உணவோடு சம்பந்தப்பட்ட பல அம்சங்களில் அல்லாவும் அவருடைய தூதரும் தடை செய்த பல விடயங்கள் எங்களோடு இன்றும் புறையோடி கிடக்கிறது. அந்த விடயத்தை மிக கட்டாயமாக நாங்கள் நீக்கிவிட வேண்டும். அதன் தொடரிலே தான் பார்க்கிறோம். முதலாவதாக இந்த உணவுணுற விடயத்தில் நாம் தவிர்க்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், குலூ மின் தய்யிபாத்தி மிம்மா ரஸக்னாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உணவளித்ததில் நல்லதை உண்ணுங்கள். குலூ மின் தய்யிபாத், நல்லவற்றைத்தான் உண்ண வேண்டும், அசிங்கமானவற்றை உண்டு விடக்கூடாது, ஹராமாக்கியவற்றை உண்டு விடக்கூடாது, தடை செய்யப்பட்ட உணவுகளை தின்று விடக்கூடாது. எனவே நாம் நல்லதை உண்ண வேண்டும். ஏனென்றால் இன்னல்லாஹ தாஹிருன், அல்லாஹ்வே சுத்தமானவன், யுஹிப்பு தாஹிர, அவன் சுத்தத்தையே விரும்புகிறான். அதனால் நாம் உண்ண வேண்டிய உணவு சுத்தமாக இருக்க வேண்டும். இது இரண்டு வகைப்படும். ஒன்று பொருள் அளவில் சுத்தம், இன்னும் ஒன்று பொருள் அளவில் சுத்தம் ஒன்று, இரண்டாவது பொருள் தன்னே சுத்தமாக இருத்தல் என்று இரண்டு சுத்தங்கள் இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் அசிங்கமானவற்றை சாப்பிடக்கூடாது. இது பொருள் தன்னே சுத்தம் இல்லை, அதனால் நாம் உண்ணக்கூடாது. பொருள் அளவில் சுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் உண்ணுகிற உணவு ஹலாலான உணவாக இருக்க வேண்டும். இது மிக முக்கியமான விடயமாகும். இன்று அதிகமானவர்கள் பார்க்காத ஒரு விடயம், நான் உண்ணுகிற உணவு ஹலாலா ஹராமா. ஹலால் ஹராம் என்று நாம் எப்படி தேர்வு செய்வதென்றால், நான் உண்ணுகிற உணவு ஹலால் ஹராம் என்று எப்படி தேர்வு செய்வதென்றால், ஒரு நாள் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னால் பரட்ட தலையோடு ஒரு பிறையான சுமையோடு ஒருவர் வருகிறார். அவர் வந்து தொழுகின்ற அந்த நேரத்தில் நபிகளாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதை தொழுது விட்டு இரண்டு கைகளையும் வானத்தின்பால் உயர்த்தி இறைவனிடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார். பார்த்து கொண்டிருக்கிற சில சகாபாக்களும் நபிகளார் சொல்லுகிறார்கள், கைஃப யதூபுல்லாஹ், அல்லாஹ் எப்படி இவருடைய துஆவை ஏற்றுக்கொள்வான்? இவர் கேட்கின்ற இந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டானே. மஅகலஹு ஹராமுன் வ மஷ்ரபஹு ஹராமுன், சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இவர் உண்டது ஹராம், இவர் உடுத்தது ஹராம், இவர் குடித்தது ஹராம், இதற்கிடையில் அல்லாஹ் இவருடைய துஆவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். மிக முக்கியமான அம்சம். நாம் ஹஜ்ஜி செய்யலாம், தொழலாம், நோன்பு நோக்கலாம், ஜக்காத்து வாரி வழங்கலாம், தர்மம் கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் நான் உண்ணுகிற உணவு ஹராமாக இருக்குமா இருந்தால் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன். நான் கேட்கின்ற பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன், என் நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன், நான் கொடுக்கின்ற தர்மங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன். மிக அவதானமாக பார்க்க வேண்டும். குறிப்பாக வாகனம் எடுக்கக்கூடிய ஒருவர் ஃபைனான்ஸில் வாகனம் எடுக்கிறார். இவருடைய இந்த உழைப்பு ஹலாலா என்றால் ஹராமானகவும். ஃபைனான்ஸிலே வாகனம் எடுத்தவருடைய ஊதியம் ஹராம், அவர் உண்ணுவது, அவர் குடும்பத்துக்கு கொடுப்பது எல்லாமே ஹராம். நாம் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்லுகிறான். அது வட்டியோடு தொடர்பானது. பேங்கிலே போய் லோன் எடுக்கிறோமா, அதனூடாக எதையாவது பரிமாறுகிறோமா, நான் உண்ணுவதும் ஹராம், உடுப்பதும் ஹராம்.
என்னுடைய தங்க நகையை அடகு வைத்து அதிலிருந்து பணத்தை நான் வட்டியாக பெறுகிறேனா, அது ஹராம். அதில் உண்ணுவது, உடுப்பது, குடிப்பது எல்லாம் ஹராம். எனவேதான் மிக அவதானமாக இருக்க வேண்டிய அம்சம் என்ன தெரியுமா? நாங்கள் உண்ணுவதற்காக எடுக்கப்படுகின்ற உணவு ஹலாலாக இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். சிலர் அறியாமலே சில ஹராம் தங்களுக்குள் வந்துவிடும். சிலர் கொமிஷன் என்று வாங்கிக் கொள்வார்கள். எப்படி என்றால், எங்களது பகுதியில் இருக்கிறது, கடற்கரையில் இருக்கின்ற சில போட்டுகளுக்கு 1 லட்சம் ரூபாய் காசை கொடுத்து விடுவார். அந்த 1 லட்சம் ரூபாய் காசை கொடுத்து விட்டு அந்த போட்காரர் உழைக்கின்ற ஊதியத்திலிருந்து இத்தனை விகிதம் எனக்கு தர வேண்டும் என்று கேட்பார். இது ஹராம். இந்த ஊதியத்தின் ஊடாக ஒருவர் உழைத்து உண்ணுகிறார் என்றால் அது ஹராம். மார்க்கம் தெளிவாக சொல்லுகிறது. எப்படி வாங்க வேண்டும் என்றால், உழைத்தவருடைய ஊதியத்தில் அவருடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ப எடுக்கப்பட்ட லாபத்தில் இவருடைய பணத்திற்கேற்ப எவ்வளவு வருவாயாக வருமோ அதில் இவர் கஷ்டப்படவில்லை என்றால் அதனையும் கழித்துவிட்டு மீதத்தை தான் இவருக்கு கொடுக்க வேண்டும். இப்படி முறைப்படி அவருக்கு கிடைக்குமாக இருந்தால் அது ஹலால். இல்லாது ஒருவர் பணத்தை கொடுத்துவிட்டு எனக்கு இத்தனை விகிதம் தர வேண்டும் என்றால் அது வங்கியிலே பெறப்படுகிற வட்டி விகிதத்தை போன்றது. அது முற்றாக தடை செய்யப்பட வேண்டியது. இப்படியான சில பொருளீட்டக்கூடியவர்கள் இருந்தால் அவர்கள் உண்பது ஹராம் என்கிற செய்தியை இஸ்லாம் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இன்னும் சில முறையில் பொய் சொல்லி உழைப்பது, புரட்டி சொல்லி உழைப்பது, ஏமாற்றில் உழைப்பது இருந்தால் அதுவும் ஹராம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதை எப்படி நபிகளார் சொன்னார்கள் தெரியுமா? ஒரு நாள் ஒரு வியாபார பகுதி பக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் போறார்கள். அந்த வியாபாரத்தின் பகுதி பக்கம் சென்றவுடன் ஒரு வகையான ஒரு பழத்தை பார்க்கிறார்கள். அது திராட்சை பழம். அந்த திராட்சை பழத்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும். அதை பார்த்து விட்டு சென்றார்கள். மீண்டும் அந்த இடத்துக்கு வருகிறார்கள். இது என்ன என்று கேட்டார்கள். அவர் சொல்கிறார், இது திராட்சை பழம் என்றார். திராட்சை பழத்துக்கு என்று ஒரு நிறம் இருக்கிறதே, அந்த நிறத்தை காணவில்லையே, இது எப்படி வந்தது என்று கேட்கிறார். அவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இது பழுக்கவில்லை, பழுப்பதற்கு முந்திய நிறம். அதனை நான் பழுக்கின்ற வரைக்கும் வைக்க எனக்கு நேரம் இல்லை, நான் அதற்கு முன்னால் கொண்டு வந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் கஷனா ஃபலைஸ மின்னா, நீ செய்வது மோசடி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். மோசடி செய்தவர் எங்களை சார்ந்தவர் அல்ல என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறிய ஒரு வியாபாரம் செய்த வியாபாரம், திராட்சை பழ வியாபாரம், அதை பழுக்காமல் சந்தைக்கெடுத்து வந்து விற்பனைக்கு விற்பது ஹராம் என்பதை அப்படி செய்பவர் என்னை சார்ந்தவர் இல்லை என்றெல்லாம் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வியாபாரத்தை அதிகமாக பார்க்க வேண்டும், நிறைய நாங்கள் வந்து சேர வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஹராம் என்றார்கள். இதில் என்ன வியாபாரத்தில் மோசடி நடக்கிறது தெரியுமா? பழுப்பதற்கு முன்னால் பழுத்தது என்று பொய் சொல்லி வித்தார். பழுப்பதற்கு முன்னால் இதுதான் அதன் நிறம் என்று விற்பார். சில மீன் வியாபாரிகள் இருப்பார்கள். மீன் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற நேரம் ஒருவர் வருவர். இந்த மீனை அவரோட பெயர் சொல்லி இந்த மீனா என்று கேட்பார். ஆமாம், அதே மீன் தான் என்பார். அந்த மீன் பிடித்து எவ்வளவு நாட்கள் சேர்ந்து அதனுடைய அந்த பருமனை அது இழந்து அது வாசத்தோடு இருக்கும். அந்த வாசத்தை மறுக்கிற எதையாவது ஒரு நொதியத்தை போட்டு அதை விற்பனை செய்வதற்காக வைத்து, இல்லை இது புதிய மீன் என்று விற்பார். இது பச்சை ஹராம். அதனால் அவர் பெறுகிற அந்த ஊதியம் ஹராம். நாளை மறும நாளையிலே சென்றால் அது ஏமாற்று பேர்வழி, மற்றவர்களுக்கு சென்ற மோசடி. அந்த மோசடியினால் உழைத்த அந்த ஊதியம், அந்த பிள்ளை, அந்த மனைவி, அவரெல்லாம் உண்பது ஹராம். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடை செய்தார்கள். அன்புக்குரிய சகோதரர், அதிகமாக அதனால் தான் சொன்னார்கள், அத்துஜ்ஜாரு யுஹ்ஷரூன யௌமல் கியாமா, அத்துஜ்ஜாரு யுஹ்ஷரு யௌமல் கியாமத்தி ஃபுஜ்ஜாரா. சில வியாபாரிகள் மறுமை நாளையிலே கெட்டவர்களுடன் எழுப்பப்படுவார்கள். யார்? ஹாமான், காரூன், ஃபிரௌன் போன்றவர்களுடன் எழுப்பப்படுவார்கள். யார் தெரியுமா? ஏமாற்று, மோசடி பேர் வழியாக இருந்தவர். இந்த வியாபாரத்தின் ஊடாக பெறுகின்ற ஊதியம் ஹராம். அன்புக்குரிய சகோதரர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நாள் ஒருவர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து கையேந்துகிறார்.
கையேந்துவரை அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்தார்கள். அவர் ஒரு திகைத்து போன ஒரு இளைஞன் அல்லாஹ்வுடைய தூதரத்தில் கையேந்துகிறார். நபிகளார் சொன்னார்கள், வெள்ள குதிரையின் மேல் ஏறி வருகிறவர் வந்து உம்மிடத்தில் யாசகம் கேட்டாலும் நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று அல்லவா சொன்னார்கள். அப்படியான தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து சொன்னார்கள், ஒரு கோடாரி ஒன்றை கொடுத்தார்கள். இதோ இதை வைத்து நீ பிழைத்துக் கொள் என்றார்கள். அவரிடத்தில் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நீ மற்றவர்களிடத்தில் யாசகம் கேட்பதை விட நீ உன் கையினால் உழைத்து உண்பதுதான் தர்மம், அதை செய்து கொள் என்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், இதோடு நாம் ஒப்பிட்டு பேச வேண்டும். யாசகத்தை தொழிலாக கொண்டவர்கள் இருக்கிறார்கள். காலையில் எழுந்தால் எப்படியாவது யாசகம் எடுப்பது, இது தொழில் அல்ல. இக்கட்டான சூழ்நிலையில் எனக்கு தேவையான ஒன்றை மற்றவரிடத்தில் பெற்றுக் கொள்வதுதான் யாசகம். யாசகம் என்பதையே தொழிலாக கொண்டிருக்கிறார்கள், அது ஹராம். எப்படி சொன்னார்கள் தெரியுமா? அன்றைய நாள் உண்பதற்கு உணவு இருக்கின்ற ஒருவர் அடுத்த நாள் உணவுக்காக இன்னும் ஒருவரிடத்தில் யாசிக்க சென்று விட்டால் மறும நாளையிலே அவர் எழுப்பப்படுவார். அவருடைய முகத்தில் இருக்கிற சதைகள் எல்லாம் வாந்தெடுக்கப்பட்டிருக்கும். ஒட்டுமொத்த மக்களும் கேள்வி கேட்கும், இவர் யார்? அப்போது அல்லாஹ் சொல்வான், வசதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்களிடத்தில் இவர் யாசித்தவர் என்று அல்லாஹ் சொல்வான். அப்படியான மிக மோசமான ஒரு முறைமை இன்று மக்கள் மத்தியில் இருக்கிறது. யாசகம் கேட்பதும் ஹராம், அதனால் உண்பதும் ஹராம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, உணவை நாம் உண்பதற்கு எடுக்கிற நேரத்தில் இந்த உணவு ஹலாலா ஹராமா என்று நாம் பார்க்க வேண்டும். ஒரு சந்தர்ப்பம், நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடுமையான மரணப்படுக்கையில் இருக்கிற நேரம், கடும் வேதனை. இந்த நேரத்தில் அந்த மனைவி உணவு வாங்குவதற்கு வசதி இல்லாமல் மிக தூர இடத்துக்கு சென்று தன்னுடைய முடியை வெட்டி விட்டு அதனூடாக பெற்ற பணத்தை எடுத்து வந்து உணவு சமைக்கிறார்கள். அந்த உணவை எடுத்து அருகாமையில் கொண்டு செல்கிறார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எழும்ப முடியாத கடுமையான நோய். இந்த நேரத்தில் அந்த அன்பு மனைவியை பார்த்து என்ன கேட்டார்கள் தெரியுமா? இந்த உணவை எப்படி சமைத்தீர்கள்? இதற்கு பணம் எங்கிருந்து வந்தது? ஒவ்வொரு கணவனுக்கும் இது அறிவுரை. வீட்டில் வைக்கப்படுகின்ற கறி, சோறு, ஏனையவைகள் வைக்கப்பட்டிருந்தால் என் உணவுக்காக கிடைக்கிறது என்று அதை நாம் பார்க்காமல் உண்டு விடக்கூடாது. இது யாருடையது? யார் வாங்கி தந்தார்? எப்படி எடுத்தீர்கள்? இதற்கு பணம் எது என்றெல்லாம் கேட்க வேண்டியது அந்த கணவனின் கடமை என்பதை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. காரணம், தன் கணவனுக்காக ஏதோ ஒரு வகையில் எடுத்து விடுவார். அது வாங்கப்பட்டது ஹலாலா ஹராமா என்று ஆராய்வது அந்த கணவனின் கடமை. இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹலால் ஹராம் பார்த்து உண்ண வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹராம் கொஞ்சம் கூட நம்மள சேர்ந்து விடக்கூடாது என்பதற்கு சொன்ன ஒரு ஆதாரம் தான் ஏற்கனவே நான் பாவித்த ஒரு ஹதீஸை மீண்டும் சொல்கிறேன். தன்னுடைய பேர பிள்ளைகள் கடுமையான பசியான நேரம், சிறு பிள்ளைகள் ஒருடைய தோட்டத்துக்கு போகிறது. அந்த தோட்டக்காரனிடத்தில் பசிக்காக கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் ஈத்தம்பழம் கொடுக்கப்படுகிறது. அந்த 2 ஈத்தம்பழங்கையும் தன்னுடைய வாய்க்குள் வைத்து விட்டார்கள். அப்படியே உண்டு கொண்டிருக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் வருகிறார்கள். அது என்னென்று கேட்கிறார்கள். ஈத்தம்பழம் உண்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இது என்ன ஈத்தம்பழம் என்று கேட்கப்பட்டது. அப்போது அந்த தோட்டக்காரர் சொன்னார், இது ஜகாத்துக்காக வைத்த ஈத்தம்பழம் என்றவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே இரு கைகளையும் தன்னுடைய இருவருடைய வாய்க்குள்ளும் வைத்து இருக்கின்ற ஈத்தம்பழத்தை அப்படியே வெளியே எடுத்து விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். சிறு பிள்ளைகள் பசியில் போனது, கொடுக்கப்பட்டது. அல்லாஹ் மன்னிப்பான். ருஃபியல் கலாம் அன் ஸலாத், 3 பேருக்கு அல்லாஹ் பேனையை உயர்த்துகிறான், எழுத மாட்டான் பாவத்தை. அதில் ஒன்றுதான் சிறுவர்கள். அப்படியான அந்த பிள்ளைகள் சென்று பசிக்காக உண்ணுகிற நேரம் அந்த உணவை அவர்கள் உண்டிருக்கலாம் தான், அந்த ஈத்தம்பழத்தை விட்டு இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் இல்லை, சிறு வயதிலிருந்து என் பிள்ளை ஹலால் ஹராம் பார்த்து வளர வேண்டும். அதனால் தான் தன் பேர பிள்ளையின் வாய்க்குள் இருந்த ஜக்காத்து பொருள் எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஹராம், அதை நீங்கள் உண்டுவிட வேண்டாம் என்று பசியோடு இருந்த தன் பேர பிள்ளைகளின் வாய்க்குள் இருக்கிற ஈத்தம்பழத்தை கை விரல் ஓட்டி அப்படியே வெளியே எடுத்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அதனுடைய சாறுகள் கூட வாயினுள் இருக்கக்கூடாது என்று கீழே அதை துப்புமாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ் எல்லாம் நமக்கு எதனை காட்டுகிறது என்றால்,
எந்த சந்தர்ப்பத்திலும் ஹராமான உணவை நாம் உண்டுவிடக் கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஹலாலான உணவை முதல் நாம் கொள்ளணும். இதுதான் இஸ்லாம் சொல்லுகிறது. உணவுடைய விடயத்தில் முதல் ஹலால் ஹராம் பேணி நாங்கள் கட்டாயமாக நாங்கள் பார்க்க வேண்டும். அதுதான் எங்களுக்கு முதல் சொல்லப்பட்ட விடயம் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இரண்டாவதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் இஸ்ராவை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இஸ்ராப் என்றால் மேலதிகம், வீண்விரயத்தை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு அதிகமான வீண்விரயம். வீண்விரயத்தை பேசுவதென்றால் நாட்கணக்கில் நேரம் வேணும், அந்த அளவுக்கு வீண்விரயம். இலகுவாக உண்ண வேண்டிய ஒரு உணவுப் பொருளை அதை விலை கூடிய ஒரு இடத்தில் வாங்க வேண்டும் என்கிற ஒரு பெருமை, வீண்விரயம் அதிகம். வீட்டுக்கு உணவுக்காக ஒரு குடும்பம் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாராவது உங்கள் வீட்டுக்கு உணவுக்கு வந்தால் அவர்களை அசத்துகின்ற அளவுக்கு நல்ல முறையில் அவர்களுக்கு உணவு கொடுங்கள், அவர்கள் விரும்புகின்ற அளவுக்கு உணவு கொடுங்கள். சுப்ஹானல்லாஹ், இந்த ஒரு வார்த்தை எம் சமூகத்தை எப்படியெல்லாம் தூக்கிவிட்டது தெரியுமா? அவர்கள் ஒரு நாள் உண்டு, 2 நாள் உண்டு, 3 நாள் உண்ணுகின்ற அளவுக்கு அப்படியே படைத்து வைப்பார்கள் உணவை. உண்பதற்கொன்றை கொடுத்து அவர்களுக்கு முடியுமானதை வைத்தால் போதுமானதா இல்லையா? எதற்காக? இன்னாருடைய வீட்டுக்கு சென்றேன், உணவென்றால் வைக்கப்பட்டிருந்தது, அப்படி இருந்தது என்று மற்றவர் பேச வேண்டும் என்பதற்காக வைப்பது ஹராம். அல்லாஹ் விரும்பவில்லை. போதுமான உணவு. இதை எப்படி பார்ப்போம் என்றால், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் காலையில் வந்து பார்க்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உணவு சமைத்த உணவில் ஒரு அளவான ஒரு ரொட்டி துண்டு மிச்சம் இருக்கு. அந்த தொண்டு ரொட்டியை எடுத்துக்கொண்டு வீசுறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹ்வுடைய தூதருக்கு கடுமையான கோபம் வந்தது. ஆயிஷாவே, அது என்ன என்று கேட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னார்கள், அது நாம் இரவு சமைத்து உண்டு மிஞ்சியதில் ஒரு துண்டு இருந்தது, அந்த துண்டை நான் வீசிவிட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அல்லாஹ் மறுமையில் இதை பற்றி கேட்பான், உனக்கு தெரியாதா? நேற்றிரவு நீ தூங்குகிற நேரத்தில் எங்கோ ஒரு இடத்தில் உண்பதற்கு வழி இல்லாமல் எத்தனை பேர் இருந்திருப்பார்கள். இதை எஞ்சி வைப்பதற்கு மிச்சமாக நீ சமைப்பதற்கு உனக்கு கற்றுத் தந்தது யார்? நீ அளவுக்கல்லவா சமைத்திருக்க வேண்டும். அளவை விட மீறி சமைத்து அதை கொட்டி விடுவதற்கு உனக்கு அனுமதி தந்தது யார்? இந்த உணவுக்கு யாரோ ஒருவன் உரிமைக்காரர் இருப்பார், நீ அதை எப்படி வைப்பாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கடும் கோபத்தின் உச்சியில் என்று ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள். மீண்டும் சொன்னார்கள், நீ உண்மையில் இரவு உணவு உண்டு விட்டு எஞ்சி இருக்குமானால் அடுத்த விடத்துக்கு, அடுத்த வீட்டுக்காரிடம் யாருக்கு உண்ண இல்லையோ அவர்களுக்கு கொடுத்து விடு. அதை எஞ்ச வைத்து விட்டால் அல்லாஹ் மறுமை நாளையில் அதையும் கேட்பான். அந்த நிஅமத்துக்கள் பற்றி நீ கேட்கப்படுவாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த விடயத்தை. எத்தனை வீடுகள் காலையில் எழுந்தால் இரவு சமைத்து உண்ட உணவுகளை கொட்டி விடுகிற எத்தனை வீடுகள் இருக்கிறது? அல்லாஹ் மறுமை நாளையில் கேட்க மாட்டான். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்ராப். இருவர் தான் உண்பதற்கு வந்தால் 4-5 பேர் உண்ணுகின்ற அளவுக்கு படைத்து வைக்கிறார்கள். அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, நீங்கள் ஒருவர் உண்ணுகிற உணவு 2 பேருக்கு போதும், 2 உண்ணுகிற உணவு 4 பேருக்கு போதும் என்றல்லவா அல்லாஹ்வுடைய தூதர் உணவில் இருக்கிற பரக்கத்தை சொல்கிறார்கள். நாமெல்லாம் அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த இஸ்ராப் என்று சொல்லக்கூடிய இந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடுத்த விடயம்தான் இஸ்ராஃப் என்கிற விடயத்தை நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அளவுக்கு ஆக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுக்கிறார்கள், இரவுக்கு உண்ணுகின்ற அளவுக்கு நீ அதை சமை, அதற்கு மேல் சமைத்து விட வேண்டாம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3வது விடயம்தான், உணவை நாம் ஒருபோதும் குறை பேசிவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்கள். நஹா ரசூலுல்லாஹ் மா ஆபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் உணவை குறை கூறியது கிடையாது. மா ஆபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனி ஸஹாஹு அகலஹு ஃபைன் கரிஹ தரகஹு, விரும்பினா உண்பார்கள், விரும்பாவிட்டால் விட்டு விடுவார்கள். ஆனால் உணவை குறை கூட மாட்டார்கள். அதிகமான கணவர்கள்
உணவிலே சற்று உப்பு இல்லை என்றால், அல்லது உப்பு கூடிவிட்டதென்றால், அல்லது உணவு சமைத்த விதத்தில் ஏதோ ஒரு வித்தியாசம் வந்து விட்டதென்றால் அதை வேண்டாம் என்று கீழே ஊற்றி விடுகிற, கொட்டி விடுகிற, அது வேண்டாம் என்று அப்படியே வேறொரு இடத்துக்கு அனுப்புகிற, அல்லது அதை மடுவு வெற்றி புதைக்கின்ற என்றெல்லாம் உணவிலே காட்டுகின்ற இந்த சேஷ்டைகள் எல்லாம் மார்க்கம் நமக்கு தடை செய்கிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மதினி அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் திருமணம் முடித்தேன் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை. நான் திருமணம் முடித்த போது அவருக்கு நான் சமைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் சொல்ல வேண்டியிருந்தது. என்னிடத்தில் சமைக்குமாறு சொன்னார். ஆனால் எனக்கு ரொட்டி போட தெரியாது, எனக்கு சமைப்பதற்கு தெரியாது. அருகாமையில் இருப்பவரிடத்தில் போய் சொன்னேன், எனக்கு சமைத்து தெரியாது, ரொட்டி போட்டு தாருங்கள் என்றேன். அவர்கள் எனக்கு உரட்டியை செய்து தந்தார்கள். அதை கொண்டு வந்து கொடுத்தேன். அவர்கள் வாய் நிரம்ப உண்டுவிட்டு அதை மகிழ்ந்தார்கள். நாட்கள் நகர்ந்தது. ஒரு நாள் மற்றவர்களுக்கு சொல்வதை விட நான் இதை சமைத்தால் என்ன என்று பார்த்தேன். நானே சமைத்தேன். நான் சமைத்ததில் உண்மையாக ஒருவர் உண்பதற்கு உரிமையாக அது இருக்கவில்லை. அதில் உப்பில்லை, சரியான முறையில் ரசனைகள் இருக்கவில்லை. நானே உண்டு விட்டு பார்த்தேன், ரசனை இல்லை. ஆனால் இதை யாரிடத்தில் சொல்வதென்று அறியாது. அந்த நேரத்தில் என் கணவர் வந்து விட்டால் அந்த கணவனிடத்தில் என்னுடைய அந்த உணவை நான் கொடுத்தேன். அந்த உணவை அவர் உண்டு விட்டு சொன்னார், இவ்வளவு நாளும் நான் உண்ட உணவிலே இதுதான் எனக்கு சிறப்பாக இருக்கிறது என்றால் என் அன்பு கணவர் சொன்ன அந்த வார்த்தை இதுவும் சமைச்சலில் ஒரு பகுதி என்று நான் நினைத்துக் கொண்டேன் என்று அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்த நாட்கள் செல்கிறது. நகர்ந்து சென்ற நேரத்தில் இன்னும் ஒரு நாள் பக்கத்து வீட்டினுடைய சமைக்கப்பட்ட அந்த உரட்டியை நான் கொண்டு வந்து கொடுத்தேன். அதை அவர்கள் உண்டார்கள். உண்டுவிட்டு சொன்னார்கள், இது நீங்கள் சமைக்கவில்லையே என்றார்கள். மதித்து விட்டீர்களா என்றேன். ஆமாம், அன்றைய நாள் நீங்கள் சமைத்திருந்த அந்த உணவு, அந்த ரொட்டி இருக்கிறதே, உண்மையில் உண்பதற்கு தகுதியற்றதாகத்தான் இருந்தது. ஆனால் நீங்கள் சமைத்தது என்று நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக அன்று நான் சொன்னேன் என்று பகடியாக சொல்லிக் கொள்கிறார்கள் அந்த ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கே ஒரு செய்தி கிடைக்கிறது. என்ன தெரியுமா? சஹாபாக்கள் எதை கற்று வைத்தார்கள் என்றால், மனைவியோ அல்லது வேறு யாரோ உணவு ஒன்று வந்தால் அதில் ஒரு நாளும் நாங்கள் அதை குறை கூறிவிடக் கூடாது. ஏனென்றால் இந்த உணவை அல்லாஹ் எங்களுக்கு எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தினான் என்றால், ஒருவருக்கு உணவு கிடைக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய அருள் அவருக்கு கிடைத்திருக்கிறது, இன்னும் ஒருவருக்கு கிடைக்காதது, எனக்கு அது கிடைத்திருக்கிறது. அப்படியான அந்த அருளை நான் குறை சொல்லுகின்றேன் என்றால் அந்த அருளுக்கு நான் பொருத்தமில்லை என்று என்னை நான் சொல்லுகிறேன் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் தொடர்ந்து இந்த தலைப்பில் பார்க்கலாம். இப்போது நாங்கள் பார்த்திருக்கின்ற 3 விடயங்கள் தான். ஒன்று, ஹலாலான உணவை நாங்கள் உண்ண வேண்டும். அதே போன்று எந்த ஹராமான உணவையும் நாங்கள் தொட்டுவிடக் கூடாது. அது எங்களுடைய அமல்களை எல்லாம் அழித்துவிடும். நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்வை சந்திக்கின்ற வாய்ப்பை இழக்கப்பட்டுவிடும் என்கிற விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அதே போன்றுதான் நாங்கள் பார்த்திருந்தோம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அதே கூற்றின்படி வீண் விரயம் செய்வதை தடுத்துக் கொள்ள வேண்டும். அதுவும் பாவமான காரியமாகும். மூன்றாவதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கூற்றின்படி நாங்கள் உணவிலே குறை வைத்து விடக் கூடாது. அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக. நாம் பேசிய விடயத்தில் தவறிழைத்திருந்தால் எங்களுடைய எதிர்காலத்தில் அந்த விடயத்தை விட்டு என் அனைவரையும் பாதுகாப்பானாக. வ ஆகிரு தஅவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா